ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் 547 மற்றும் 548 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. மன்னு பெரும்புகழ். குயிர்ப்பத்து. 547 பாசுரம். மாதளி தேர்முன்பு கோல்கொள்ள மாயன் ராவணன் மேல் சரமாரி தாய்தலையற்றற்று வீழத் தொடுத்த தலைவன் வரவெங்குங் காணேன். போதலர் காவில் புதுமணம் நார பொறிவண்டின் காமரங்கேட்டு உன் காதலியோடுடன் வாழ்குயிலே என் கருமாணிக்கம் வர கூவாய். மலர்கள் மலர்கின்ற சோலையில் புதிய வாசனையை அனுபவிக்கின்ற வரிவண்டுகள் காமரம் என்னும் பண்ணை பாடக் கேட்டு கொண்டு உன் படையோடு வாழ்ந்து வருகின்ற குயிலே. தேரோட்டியானவன் கோல்கொண்டு தேரோட்ட மாயச் செயல்களையுடைய ராவணன் மீது அம்புமழை தொடுத்து அவனுடைய முக்கியமான தலையானது அற்று விழும்படி செய்த என் தலைவனான எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானின் வருகையை எந்த திசையிலும் காணேனே. ஆகையால் நீ என் மனத்துக்கினியானாய் நீல ரத்தினம் போன்ற திருமேனியை உடைய எம்பெருமான் இங்கே வரும்படியாக கூவி அழைக்க வேண்டும். 548 பாசுரம். என் புரு ஹீன வேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக் கடல்புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறா துழலுகின்றேன். அன்புடையாரை பிரிவுறு நோயது நீயும் அருதி குயிலே. பொன்புரை மேனி கருளக் கொடியுடைய புண்ணியவனை வரக்கூவாய். ஓ குயிலே, பிரிவு துயர் காரணமாக என் எலும்புகள் உருகிவிட்டது மட்டுமன்றி வேல் போன்று என் நீண்டு பரந்த கண்கள் தூக்கமில்லாண்மையால் இமைகூட இமைக்கவில்லை. பல நாட்களாக துன்பத்தில் அழிந்து இருக்கின்ற நான் வைகுண்டநாதன் என்னும் ஓர் தோணியையும் அடையப் பெறாமல் பிரிவு என்னும் அக்கடலுக்குள்ளேயே அழுந்தி தடுமாறிக்கொண்டிருக்கின்றேன். காதலை அடைய பெற்றவர்கள் அவர்கள் பெரும் பிரிவு துயரை நீயும் உணர்வாய். ஆகையால் பொன் போன்ற அழகான திருமேனியை உடைய என் நாயகன் கருடக் கொடியை உடைய எம் புண்ணிய மூர்த்தியை இங்கே வருமாறு கூறி அழைக்க வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.